வெல்கம் டு மெக்டாகிஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசி இன்ஜின் பிஎல் ப்ராப்பர்ட்டிஸ். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம வீடியோஸை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இமீடியட் ரிப்ளை வேணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் இமீடியட் ரிப்ளை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா யூடியூப்பில் வந்து நான் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, ஆனால் என்னால் ஏதோ ஒரு வீடியோ போட்டால் மட்டும்தான் என்னால் அதை வந்து நம்ம பேச முடியுது. அதே வந்து இன்ஸ்டாகிராம் இல்லை டெலகிராம் லிங்க்ல உங்களுக்கு இமீடியட் ரிப்ளை வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் அதில் கேட்டுக்கலாம். ஸோ நம்மளோட சோசியல் மீடியா பேஜஸ் லிங்க் எல்லாமே வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோஸ் வந்து தமிழில் தான் வந்துட்டு இருக்கு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா மற்ற லாங்குவேஜில் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வீடியோஸ் வந்து நீ அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ அப்படி வரும்போது நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துக்கலாம். அடுத்து வந்து நம்மளோட யூடியூப் சேனலோட லோகோ வந்து நான் மாற்றிருக்கிறேன். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெக்டாகிஸ் அப்படின்னு போட்டுட்டு ஒரு ரவுண்டாக ஒரு சிம்பிள் இருந்திருக்கும். இது வந்து நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்த புதுசில் நான் வந்து வச்சிருந்த லோகோ. இப்போ வந்து நான் ஸோ இனிமேல் வந்து இந்த லோகோ தான் எல்லா பக்கம் இருக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிபிடி எல்லாத்துலேயும் வந்து இந்த மெக்டாகிஸ் சிசிவே டூலேன் இந்த நம்மளோட ஸ்லோகனோட சேர்த்து இந்த லோகோ வந்து வச்சிருக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட லோகோ சேஞ்சஸ் ஆயிருக்கு. ஸோ இனிமேல் வந்து இந்த லோகோவில் தான் நீங்கள் எல்லாமே பார்க்க போகிறீங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோக்கான கண்டென்ட்டுக்குள்ளே போய்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசி இன்ஜின் பிஎல் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஐசி இன்ஜின் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்டர்னல் கம்பஸ்டன் இன்ஜின். இந்த இன்டர்னல் கம்பஸ்டன் இன்ஜினில் நம்ம நிறைய ஃபியூயல் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், அதுக்கப்புறம் டீசல் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் சிஎன்ஜி கேஸ், எல்பிஜி கேஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பயோ டீசல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், ஹைட்ரஜன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய ஃபியூயல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இன்டர்னல் கம்பஸ்டன் இன்ஜின்ல. இந்த இன்டர்னல் கம்பஸ்டன் இன்ஜின்ல இந்த ஃபியூயல்ஸ்லாம் யூஸ் பண்றவங்கள இதுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கு. லிக்யூட் அதே மாதிரி கேஸ், இந்த ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கு அதை வந்து நான் ஒரு வீடியோவை ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன். இது இல்லாமல் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் கூட இருக்கலாம். ஸோ அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அதை பற்றி பேசலாம். ஓகே, இப்போ நான் எடுத்துக்கிட்ட ஃபியூயல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளாஷ் பாயிண்ட், அதுக்கப்புறம் ஃபயர் பாயிண்ட், கலோரிஃபிக் வேல்யூ. இந்த கலோரிஃபிக் வேல்யூல ரெண்டு இருக்கு, ஹையர் கலோரிஃபிக் வேல்யூ, லோயர் கலோரிஃபிக் வேல்யூ. அதுக்கப்புறம் வால்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி, விஸ்காசிட்டி. ஸோ விஸ்காசிட்டியில் ரெண்டு விஸ்காசிட்டி இருக்கு, அப்சல்யூட் விஸ்காசிட்டி, கைனமெட்டிக் விஸ்காசிட்டி. நான் விஸ்காசிட்டி பற்றி நிறைய இடங்கள்ல நான் பேசியிருக்கேன். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்லையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பேசிக்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ங்கிற வீடியோலையும் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோலையும் நான் அதை பற்றி சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து ஆக்டேன் நம்பர், சீட்டேன் நம்பர், இதெல்லாம் வந்து நான் எடுத்துக்கிட்ட பிஎல் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது முக்கியமாக என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் லிஸ்ட் பண்ணிக்கிறேன். சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசலுக்கு மட்டும் வரும், சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து லிக்யூடுக்கு மட்டும் வரும், சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கேஸுக்கு மட்டும் வரும். ஓகே, இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளாஷ் பாயிண்ட். ஸோ இந்த ஃப்ளாஷ் பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர். ஸோ இந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நீங்கள் எந்த ஒரு ஃபியூயல் வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபியூயல் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு ஆயில் எடுத்துக்கலாம், லூப்ரிகேஷன் ஆயில் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி எந்த ஒரு லிக்யூட் வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த லிக்யூட்ல ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் இருக்கும். அந்த டெம்பரேச்சரை நீங்க ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர், ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் கிடைக்கும். எரியக்கூடிய ஒரு தீயில நீங்க எக்ஸ்போஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளேம் கிடைக்கும், இல்லைன்னா ஒரு ஸ்பார்க் கிடைக்கும். அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் தான் இந்த ஃபிளாஷ் பாயிண்ட் அப்படின்னு சொல்றது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறீங்க, இந்த கண்டெய்னர்ல லூப்ரிகேஷன் ஆயில் இல்லை அப்படின்னா ஒரு ஃபியூயலை நீங்க எடுத்துக்கிறீங்க. இப்படி இந்த ஃபியூயலை கண்டெய்னர் எடுத்துக்கிட்டு கீழே வந்து நீங்க ஹீட் சப்ளை கொடுக்குறீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க ஹீட் சப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த லிக்யூட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவியாகி மேலே போகும். ஸோ இந்த ஆவியில நீங்க வந்து ஒரு ஸ்பார்க்கை வந்து இந்த இடத்துல கொடுக்குறீங்க, அதாவது இக்னைட் பண்றீங்க. ஒரு தீக்குச்சியை எடுத்துட்டு போய் அந்த இடத்துல ஃப்ளேமை இந்த இடத்துல காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேப்பர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஸ்பார்க் கொடுக்கும், இல்லை அப்படின்னா ஒரு ஃப்ளேம் வந்து அந்த இடத்துல கிரியேட் ஆகும். அது வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் மட்டும்தான் இருக்கும். அந்த பாயிண்ட்டுக்கு பேரு தான் ஃபிளாஷ் பாயிண்ட் அப்படிங்கிறது.
அதுல நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு தெர்மோமீட்டரை வச்சு டெம்பரேச்சரை மெஷர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த தெர்மோமீட்டர்ல ஒரு குறிப்பிட்ட ரீடிங் வந்து காட்டும், டெம்பரேச்சர் ரீடிங்கா காட்டும். அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் தான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபிளாஷ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஃபிளாஷ் பாயிண்ட்டை வந்து நீங்க எதுக்கெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபியூயலுக்கு எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு பெட்ரோல், டீசல் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பயோ டீசல் எடுத்துக்கலாம், எத்தனாலு, இந்த மாதிரி லிக்யூடா ஃபியூயல் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா லூப்ரிகேஷன் ஆயில்ஸ் நீங்க எடுத்துக்கலாம், லூப்ரிகேஷன் ஆயில்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆயிலா இருக்கக்கூடிய எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபிளாஷ் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர். அந்த டெம்பரேச்சர்ல ஒரு இக்னைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேப்பர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஃப்ளேம் கொடுக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் தான் வந்து இந்த ஃபிளாஷ் பாயிண்ட் அப்படிங்கிறது. அடுத்து வந்து ஃபயர் பாயிண்ட். ஸோ ஃபயர் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் தான். ஃபிளாஷ் பாயிண்ட்டுக்கும் தாண்டி நீங்க அந்த லிக்யூடை ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல நீங்க பேர்ன் பண்ணும்போது அந்த வேப்பரை பேர்ன் பண்ணீங்க அப்படின்னா கண்டினியூஸா பேர்னிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் தான் இந்த ஃபயர் பாயிண்ட் அப்படின்னு சொல்றது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு டீசல் எடுத்துக்கிறேன். அந்த டீசலை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்படி நான் கீழே வந்து ஹீட் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் நமக்கு கிடைக்கும். அந்த டெம்பரேச்சர்ல ஒரு ஃபிளாஷ் கிடைக்கும். அந்த ஃபிளாஷையும் தாண்டி மறுபடியும் நான் ஹீட் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபிளாஷ் பாயிண்ட்டை தாண்டி ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல நீங்க ஃப்ளேம் காட்டுறீங்க. அப்படி ஃப்ளேமை காட்டும் போது அந்த வேப்பர் என்ன பண்ணும் அப்படின்னா கண்டினியூஸா பேர்னிங் ஆகிட்டே இருக்கும். அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் தான் இந்த ஃபயர் பாயிண்ட் அப்படிங்கிறது. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா நீங்க பெட்ரோல், டீசல், லூப்ரிகேஷன் ஆயில், அதே மாதிரி எத்தனால், இந்த மாதிரி எந்த லிக்விட் இருக்குதோ லிக்விட் ஃபியூலுக்கும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஐசி இன்ஜின் ஃபியூயல் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலோரிஃபிக் வேல்யூ. ஸோ இந்த கலோரிஃபிக் வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோகிராம் ஃபியூயலை நான் எடுத்துக்கிறேன். 1 கிலோகிராம் சாலிட் ஃபியூயலை நானே எடுத்துக்கிறேன். இந்த சாலிட் ஃபியூயலை நான் எடுக்கும்போது 1 கிலோ தான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்படி 1 கிலோகிராம் எடுத்துக்கிட்டு நான் அந்த ஃபியூயலை என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நான் எடுத்துக்கிட்ட ஃபியூயல். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வுட்டு இல்லைன்னா பீட்டு, நிலக்கரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாலிட் ஃபியூயலை எடுத்துக்கிறேன். 1 கிலோகிராம் எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்துக்கிட்டு இந்த ஃபியூயலை நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்ன் பண்ணிக்கிறேன். அப்படி பேர்ன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஹீட் கிடைக்கும். ஸோ அப்படி நமக்கு ஹீட் கிடைக்கும் போது எவ்வளவு ஹீட் வந்து நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத இந்த கலோரிஃபிக் வேல்யூ. ஸோ நான் வந்து 1 கிலோகிராம் ஃபியூயலை எரிக்கும் போது கம்ப்ளீட்டா அந்த 1 கிலோகிராமும் எரியணும். அப்படி எரியும் போது எனக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஹீட் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறதா இந்த கலோரிஃபிக் வேல்யூ அப்படிங்கிறது. ஸோ இதோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோ ஜூல்ஸ் பை கிலோகிராம் அப்படிங்கிறது. ஸோ கிலோ ஜூல்ஸ் பை கிலோகிராம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிலோ ஜூல் அப்படிங்கிறது ஹீட்டு. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ஹீட்டை நம்ம கிலோ ஜூல்ல யூனிட்டா எடுத்துக்குவோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெர் கிலோகிராமுக்கு எவ்வளவு ஹீட் வந்து நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறதா இந்த கலோரிஃபிக் வேல்யூ. ஸோ ஜென்ரலா வந்து கலோரிஃபிக் வேல்யூ அப்படிங்கிறது 2 கலோரிஃபிக் வேல்யூ இருக்கு. ஹையர் கலோரிஃபிக் வேல்யூ, லோயர் கலோரிஃபிக் வேல்யூன்னு 2 இருக்கு. இந்த 2 கலோரிஃபிக் வேல்யூவும் என்னென்னு சொல்றேன். ஸோ இப்போ நம்ம வந்து பேர்ன் பண்ணும்போது நமக்கு வாட்டர் வேப்பர் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த வாட்டர் வேப்பர்ல எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ரெக்கவர் பண்ணோம் அப்படின்னா அந்த கலோரிஃபிக் வேல்யூவை ஹையர் கலோரிஃபிக் வேல்யூன்னு சொல்லணும். அப்படி நான் வந்து ரெக்கவர் பண்ணல அப்படின்னா அதை வந்து நான் லோயர் கலோரிஃபிக் வேல்யூ அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த கலோரிஃபிக் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம் கலோரிமீட்டர், ஜங்க்லர்ஸ் கலோரிமீட்டர், இந்த மாதிரி நிறைய அப்பாரட்டஸ் இருக்கு. இதை வந்து நம்ம சாலிட் ஃபியூயல், லிக்விடு, கேஸ் எதுக்கு வேணாலும் நம்ம வந்து கலோரிஃபிக் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஆனால் நம்ம எடுத்துக்கிட்டது 1 கிலோகிராமா இருக்கணும். சாலிட் ஃபியூலா இருந்தால் 1 கிலோகிராம், இல்லை லிக்விடா இருந்துச்சு அப்படின்னா 1 லிட்டருக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஃபியூயலை எடுத்துக்கணும். 1 கிலோகிராம் இல்லைன்னா 1 லிட்டர் ஃபியூயலை நான் எடுத்துக்கிட்டு அதை பேர்ன் பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத கலோரிஃபிக் வேல்யூ. இப்போ கலோரிஃபிக் வேல்யூ வந்து அதிகமா இருக்கு ஒரு ஃபியூயலுக்கு அப்படின்னா அது வந்து நல்ல ஃபியூயல் அப்படின்னு அர்த்தம். இல்லை கலோரிஃபிக் வேல்யூ கம்மியா இருக்குது அப்படின்னா அந்த ஃபியூயல் வந்து மட்டமான ஃபியூயல் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்படி பார்க்கும்போது கலோரிஃபிக் வேல்யூ அப்படிங்கிறது பெட்ரோலுக்கு 44,000 கிலோ ஜூல்ஸ் பக்கம் இருக்கும். இதே வந்து டீசலுக்கு 42,000 கிலோ ஜூல்ஸ் பக்கம் இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்டிலிட்டி அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி. இந்த வால்டிலிட்டி அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து எவ்வளோ தூரம் ஃபியூயல் வந்து ஈஸியாக வேப்பரைஸ் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ அதிகமாகவும் வேப்பரைஸ் ஆகக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் வேப்பரைஸ் ஆகக்கூடாது. மாடரேட் லெவலில் இருந்தால் மட்டும்தான்
ஃபியூயல் வந்து ஏரோட நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விஸ்காசிட்டி. இந்த விஸ்காசிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளூயிட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ளோ. ஒரு ஃப்ளூயிட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகும். இப்போ வந்து லிக்விடா இருந்தாலும் சரி, கேஸா இருந்தாலும் சரி, அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அப்படி ஃப்ளோ ஆகும்போது அதில் எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இந்த விஸ்காசிட்டி அப்படிங்கிறது. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா வாட்டருக்கு விஸ்காசிட்டி கம்மியாக இருக்கும், ஆயிலுக்கு வந்து விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ லிக்யூடுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சு அப்படின்னா, டெம்பரேச்சரை அதிகம் பண்ணோம் அப்படின்னா அந்த லிக்யூடுக்கு விஸ்காசிட்டி டவுன் ஆகும், கம்மியாகும். இதே வந்து கேஸில் நம்ம டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல விஸ்காசிட்டி அதிகமாகும். ஸோ இதுதான் வந்து விஸ்காசிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. ஸோ விஸ்காசிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு லிக்யூடு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகும்போது அதில் எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இந்த ரெண்டு விஸ்காசிட்டி இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் விஸ்காசிட்டி இல்லை அப்படின்னா அப்சல்யூட் விஸ்காசிட்டி. டைனமிக் விஸ்காசிட்டி இல்லைன்னா அப்சல்யூட் விஸ்காசிட்டி அப்படின்னு ஒரு விஸ்காசிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் கைனமெட்டிக் விஸ்காசிட்டி அப்படின்னு இன்னொரு வகை இருக்கு. இந்த மாதிரி ரெண்டு விஸ்காசிட்டி வந்து இருக்கு. இதுல டைனமிக் விஸ்காசிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் ரெக்யர்டு டு மேக் த லிக்விட் ஃப்ளோ அட் எ ஸ்பெசிபிக் ரேட். ஒரு குறிப்பிட்ட ரேட்டில் நமக்கு ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா நமக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும் அப்படின்னு நம்ம மெஷர் பண்றது டைனமிக் விஸ்காசிட்டி இல்லைன்னா அப்சல்யூட் விஸ்காசிட்டி. கைனமெட்டிக் விஸ்காசிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா how fast the liquid is moving when a certain amount of external force is applied. அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டேன் நம்பர் அப்படிங்கிறது. இந்த ஆக்டேன் நம்பர் அப்படிங்கிறது பெட்ரோல்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி நாக் ரேட்டிங் அப்படிங்கிறது. ஸோ நாக்கிங் அப்படின்னு ஒரு டெண்டன்சி இருக்கு. இந்த நாக்கிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜின்ல கம்பஸ்டன் ப்ராசஸ் அப்போ நமக்கு ப்ரெஷர் ரைஸ் ஆகிறதுனால ஒரு பேர்னிங் நடக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அன்வான்ட் சவுண்டு வந்து நமக்கு கேட்கும். அந்த அன்வான்ட் சவுண்டு தான் இந்த நாக்கிங் அப்படிங்கிறது பெட்ரோல் இன்ஜின்ல. அதை வந்து ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ரேட்டிங் தான் இந்த ஆக்டேன் நம்பர் அப்படிங்கிறது. இதில் 65% வந்து ஐசோ ஆக்டேன் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, 35% வந்து நார்மல் ஹெப்டேன் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆக்டேன் நம்பரை நம்ம 65 அப்படின்னு சொல்லணும். இப்போ ஆக்டேன் நம்பர் வந்து எவ்வளவு அதிகமாகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆன்டி நாக் ரேட்டிங் வந்து அதிகமாகும். அதாவது டிட்டோனேஷன் அப்படிங்கிற அந்த அன்வான்ட் சவுண்டை வந்து கம்மியாகக்கூடிய ரேட்டிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஆக்டேன் நம்பர் ரொம்ப அதிகமாக இருக்கிறது நல்லது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய ஃபியூயல் ப்ராப்பர்ட்டி வந்து சீட்டேன் நம்பர் அப்படிங்கிறது. ஸோ இதே மாதிரி அன்வான்ட் சவுண்ட் வந்து டீசல் இன்ஜின்ல நமக்கு கிடைக்கும். அது வந்து டீசல் நாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டீசல் நாக்கை கம்மி பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இந்த சீட்டேன் நம்பர் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து நார்மல் சீட்டேன் அதோட ஆல்ஃபா மெத்தில் நாப்தலின் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த சீட்டேன் நம்பர் அப்படிங்கிறது. ஸோ இந்த சீட்டேன் நம்பரில் பார்த்தீங்கன்னா எத்தில் நைட்ரேட் வந்து ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த டீசல் நாக்கு வந்து கம்மியாகுது. ஆனால் அது வந்து ஹை காஸ்ட் அப்படிங்கிறதுனால யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ சீட்டேன் லெவல் வந்து ஒரு இன்ஜினுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு 45லேருந்து 50% வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ இந்த சீட்டேன் நம்பர் அப்படிங்கிறது டீசல் இன்ஜினில் டீசல் நாக்கை கம்மி பண்ணக்கூடிய ஒரு ஃபியூயலோட ப்ராப்பர்ட்டி. ஸோ ஆக்டேன் நம்பர் அப்படிங்கிறது பெட்ரோல் இன்ஜினில் நாக்கிங் கம்மி பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி சீட்டேன் நம்பர் அப்படிங்கிறது இதுவும் ஒரு ரேட்டிங் தான். ஆனால் டீசல் இன்ஜினில் டீசல் நாக்கை கம்மி பண்ணக்கூடிய ஒரு ரேட்டிங். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஐசி இன்ஜினோட ஃபியூயல் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோ பற்றின கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போல் இன்னும் நிறைய ஃபியூயல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கலாம். மேபி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அந்த வீடியோஸ் வந்து நான் போட்டு விட்றேன். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.